இந்திய ரசிகர்களின் ஆதரவு குறித்தும் எதிர்பார்ப்பு குறித்தும் அதிகம் சிந்தித்தால் நிச்சயம் அழுத்தம் ஏற்படும் என்று நட்சத்திர வீரர் விராட் கோலி கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்னும் 2 நாட்களில் அமெரிக்காவில் தொடங்க உள்ளது. முதல் முறையாக அமெரிக்காவில் ICC தொடர் நடக்க உள்ளதால் நட்சத்திர அணிகளின் போட்டிகள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜூன் 9ஆம் தேதி நடக்கவுள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கான டிக்கெட்டுகள் லட்சக்கணக்கில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதையும் வாங்குவதற்கு ரசிகர்கள் போட்டி போட்டு வருகின்றார்கள். அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் இந்திய அணி வீரர்கள் விளையாடுவதை நேரில் காண்பதற்கு ஆவலாக உள்ளனர். இதனால் வழக்கம் போல் இந்திய அணி விளையாடும் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளின் விற்பனை எகிறி உள்ளது. இதன் காரணமாக இந்திய அணிக்கான ஆதரவு அதிகமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. இந்திய அணியின் 11 ஆண்டுகால ICC தொடரை வெல்ல முடியாமல் தவித்து வந்தாலும் இந்திய அணிக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இதனால் சில தரப்பினர் அதீத ஆதரவை இந்திய அணிக்கு அழுத்தத்தை கொடுப்பதாக விமர்சித்து வருகின்றனர். இது குறித்து இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி பேசுகையில், ஒருபோதும் ரசிகர்களின் அதீத ஆதரவை அழுத்தம் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ரசிகர்களிடம் சென்று எங்களிடம் இருந்து வெற்றியை எதிர்பார்க்காதீர்கள் என்று சொல்ல முடியாது. நமது நாட்டில் கிரிக்கெட் மீதான பார்வை முற்றிலும் வேறாக உள்ளது. அதுதான் நம்முடைய பலமாக உள்ளது. ஒருவேளை அதீத கவனத்தை ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மீது வைக்கும்போது நிச்சயம் பலவீனமாகவும் மாறிவிடும். ஆனால் இந்திய அணியினர் அதனை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு வெற்றிகரமான ஊக்கமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நமக்கு பின் ஏராளமானோர் ஆதரவாக நிற்கின்றார்கள். இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி இன்றிரவு இந்திய அணியுடன் இணைய உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் வங்கதேசத்திற்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் விளையாடுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.